அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியானது சதுரமுகிகளுடைய மாதிரி உருக்களோடு தொடர்புடைய காணொளியாக அமையும். மிகவும் பயனுள்ள காணொளியாக இருக்கும். சதுரமுகியாக்கக்கூடிய மாதிரி உருக்களை மூடியொட்டிய பின்னர் கிடைக்கும் சதுரமுகிகளின் எதிர்முக ஜோடிகள் அமைகின்ற விதங்களைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது மாதிரி உருவினை கவனித்துக் கொள்ளுங்கள். 6 முகங்களிலும் 6 ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில மாதிரி உருக்கள் இலகுவாக எதிர்முக ஜோடிகளை இனங்காணக்கூடியதாகவும் சில மாதிரி உருக்கள் சற்று கடினமானதாகவும் காணப்படும். நாங்கள் எல்லாவற்றையுமே இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். இவ்வடிவமானது இலகுவானது ஒரு வடிவமாகும். இதிலே நீங்கள் இலகுவாக இனங்காண்பதற்கு இந்த நிழலாக இருக்கக்கூடிய ABCD இந்த 4 முகங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய வகையிலே இவ்வாறு ஒரே நேர்கோட்டிலே அமைகின்ற இந்த 4 முகங்களை முதலிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். ஏயினுடைய எதிர்முகமாக C காணப்படும். ஏயினுடைய எதிர்முகமாக C ஒன்று விட்டொரு முகங்கள் எதிர்முகங்களாக இருக்கும். இவ்வாறு ஒரே நேர்கோட்டில் 4 முகங்கள் அமைகின்ற போது ஏயினுடைய எதிர்முகமாக C காணப்படும். Bயினுடைய எதிர்முகமாக D காணப்படும். அதே நேரம் ஈயினுடைய எதிர்முகமாக F காணப்படும். இது ஒரு இலகுவானதொரு வடிவம். அதே நேரம் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது தொடர்ச்சியாக இங்கே நான் தந்திருப்பது போல ABCD என்ற வகையிலே 4 முகங்கள் மொத்தமாக சதுரமுகியினுடைய 6 முகங்களிலே விரித்த வடிவங்கள் தரப்படுகின்ற போது 4 முகங்கள் இங்கு தந்திருப்பது போன்று ஒரே நேர்கோட்டிலே அமையுமாக இருந்தால் அவற்றிலே ஒன்று விட்டு ஒரு முகங்கள் எதிர்முகங்களாக அமையும். எஞ்சியவற்றை நீங்கள் நேரடியாக தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இங்கு இந்த வடிவத்திலே ஈயும் எஃப்பும் ஒன்று விட்டொரு முகங்களாகவும் காணப்படுகின்றது. எனவே இது ஒரு இலகுவாக எதிர்முக ஜோடிகளை இனங்காணக்கூடிய ஒரு வடிவமாக காணப்படுகின்றது. அடுத்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த வடிவத்தினை கவனித்தீர்களாக இருந்தால் ABC என்பன ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றது. அதே போன்று DEF என்பனவும் ஒரே நேர்கோட்டிலே வேறுபட்ட ஒன்றோடொன்று தொடர்பிட்ட வகையிலே வேறுபட்ட இடங்களிலே அமைந்திருக்கின்றது. ஆனால் ABC என்பன ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய 3 முகங்களாகவும் DEF என்பன ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய 3 முகங்களாகவும் காணப்படுகின்றது. ஏற்கனவே நான் கூறியது போன்று ஒழுங்குமுறையிலே கவனித்தால் ஏயினுடைய எதிர்முகமாக C காணப்படும். ஏயினுடைய எதிர்முகமாக C காணப்படும். அதே நேரம் Dயினுடைய எதிர்முகமாக F காணப்படும். Dயினுடைய எதிர்முகமாக F காணப்படும். எஞ்சிய Bயும் Eயும் எதிர்முகங்களாக அமையும். எஞ்சுகின்ற Bயும் Eயும் இந்த வடிவத்தில் நீங்கள் குழப்பமடையக்கூடிய எதிர்முகங்கள் Bயும் Eயும் சேர்ந்து அமைகின்ற அந்த எதிர்முகங்கள் தான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏனையவே நீங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே Aயும் Cயும் ஒரு எதிர்முக ஜோடியாக இருக்கும். Dயும் Fயும் ஒரு எதிர்முக ஜோடியாக இருக்கும். எனவே எஞ்சுகின்ற முகமாக இருக்கக்கூடிய Bயும் Eயும் இன்னொரு எதிர்முக ஜோடிகளாக அமையும். அடுத்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வடிவத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று ABCD என்று 4 முகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படக்கூடிய வகையிலே நிழலாக அமைந்து காணப்படுகின்றது. இவ்வாறு ஒரே நேர்கோட்டிலே அமைந்து காணப்படுகின்ற போது இலகுவாக நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஏயினுடைய எதிர்முகமாக C காணப்படும். அதே போன்று Bயினுடைய எதிர்முகமாக D காணப்படும். ஈயினுடைய எதிர்முகமாக F காணப்படும். நீங்கள் இவ்வாறு மாதிரி உருக்கள் உங்களுக்கு வினாக்களில் வருகின்ற போது இந்த முறையிலே இவ்வாறு 6 முகங்களிலே 4 முகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் அல்லது 3 முகங்கள் ஒரே நேர்கோட்டிலே அமைகின்ற போது ஒன்று விட்டு ஒரு முகங்கள் எதிர்முக ஜோடிகளாக அமையும் என்கின்ற அந்த அமைப்பினை பயன்படுத்தி இலகுவாக எதிர்முக ஜோடிகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த மாதிரி உருவினை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதுவரை பார்த்தது போன்று ஒரே நேர்கோட்டிலே 4 முகங்களோ அல்லது 3 முகங்களோ கொண்டதாக இந்த மாதிரி உரு அமையவில்லை. சற்று வித்தியாசமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறான மாதிரி உருவினை மூடி ஒட்டுகின்ற போது தோன்றுகின்ற சதுரமுகியிலே எவ்வாறு எதிர்முக ஜோடிகள் அமைகின்றன என்பதை இலகுவாக பார்ப்பதற்கு ஒரு இலகுவான வழிமுறை இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் இலக்கமிடுதல். நான் இலக்கமிடுவதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1 2 3 நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1 2 3 என்று
வழங்கி இருக்கின்றேன். ABC என்கின்ற அந்த தொடரில் அந்த ஒழுங்கிலே 1, 2, 3 என்று நான் வழங்கியிருக்கின்றேன். அதே நேரம் அந்த ABC என்பதற்கு பதிலாக வேறு எந்த எழுத்துக்கள் வந்தாலும் நீங்கள் இலக்கமிடுகின்ற ஒழுங்குமுறை இதுதான். 1, அடுத்ததாக 2, அடுத்ததாக 3, மீண்டும் அதே ஒழுங்கிலே இலக்கத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். 1, 2, 3. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3 என்று முதலிலே இலக்கத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் அதே ஒழுங்கிலே 1, 2, 3 என்று இலக்கங்களை இட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இலக்கங்களை இட்ட பின்னர் ஒரே இலக்கங்கள் எங்கெங்கு அமைந்திருக்கின்றனவோ அவைதான் எதிர்முகச் ஜோடிகளாக அமையும். மூடப்பட்ட பின்னர் இந்த மாதிரி ஒரு மூடப்பட்ட பின்னர் மூடியொட்டிய பின்னர் எதிர்முகச் ஜோடிகள் எவ்வாறு இனங்காண வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு இனங்காணலாம் என்று சொன்னால், இங்கே இலக்கமிடப்பட்டிருக்கின்ற ஒழுங்குமுறையை கவனியுங்கள். அதிலே ஒரே இலக்கங்கள் எங்கெங்கு அமைந்திருக்கின்றனவோ அவைதான் எதிர்முகச் ஜோடிகளாக அமையும். எனவே நான் இலக்கமிட்ட ஒழுங்குக்கேற்ப ஏயினுடைய எதிர்முகமாக டி காணப்படும், பியினுடைய எதிர்முகமாக இ காணப்படும், சியினுடைய எதிர்முகமாக எஃப் காணப்படும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏயினுடைய எதிர்முகமாக டி காணப்படும், பியினுடைய எதிர்முகமாக இ காணப்படும், சியினுடைய எதிர்முகமாக எஃப் காணப்படும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சற்று வித்தியாசமான மாதிரி ஒரு நீங்கள் இலகுவாக எதிர்முக ஜோடிகளை இனங்காண்பதற்கு இந்த இலக்கமிடுகின்ற இந்த முறையை பயன்படுத்தினால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்த மாதிரியினை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு நேர்கோட்டிலே 4 முகங்கள் இங்கே அமைந்து காணப்படுகின்றன. BDEF என்கின்ற 4 முகங்களும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றன. இவ்வாறு அமைகின்ற போது பியினுடைய எதிர்முகமாக இ காணப்படும், டியினுடைய எதிர்முகமாக எஃப் காணப்படும். எனவே ஏயினுடைய எதிர்முகமாக சி காணப்படும். ஏயினுடைய எதிர்முகமாக சி காணப்படுவதை நாங்கள் இலகுவாக பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அதுவும் ஒன்று விட்டு ஒரு முகம், ஒன்று விட்டு ஒரு பக்கங்கள் எதிர்முகமாக அமைக்கின்ற ஒழுங்கிலே அந்த வடிவங்களும் காணப்படுகின்றன. எனவே இலகுவாக இந்த வடிவத்தை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த வடிவத்தை போன்றே அமைந்து காணப்படுகின்றது. எல்லா வடிவங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. BCDE ஆகிய 4 முகங்களும் தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்றன, ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றன. எனவே நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பியினுடைய எதிர்முகமாக டி காணப்படும், சியினுடைய எதிர்முகமாக இ காணப்படும், ஏயினுடைய எதிர்முகமாக எஃப் காணப்படும். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், எப்பொழுதுமே எதிர்முகச் ஜோடிகள் இவ்வாறான விரித்த வடிவங்கள், அதாவது மாதிரி உருக்களிலே எதிர்முகச் ஜோடிகள் அருகருகே அமைந்து வரமாட்டாது. அதனை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான பகுதி. உங்களுக்கு பகுதி ஒன்றிலே புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் பகுதி 1 உங்களுக்கு இது பயன்படக்கூடிய விடயமாக இருக்கும். பகுதி 2 பயன்படக்கூடிய விடயமாக இருக்கும். ஏனெனில் திண்மங்கள் சார்ந்த பகுதிகளிலே இவ்விடயம் உங்களுக்கு பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவும் ஒரு மாதிரி உரு. இந்த வடிவத்திலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்ற ஒரு அமைப்பிலே இந்த வடிவம் காணப்படுகின்றது. BCDE இந்த 4 முகங்களும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றன. அவ்வாறு அமைந்திருக்கின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய முகங்கள் எதிர்ப்பக்கங்களாக வரமாட்டாது. ஆகவே பியினுடைய எதிர்முகமாக டியும், சியினுடைய எதிர்முகமாக இயும், ஏயினுடைய எதிர்முகமாக எஃப்பும் காணப்படும். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இலகுவான விடயங்களாக இருந்தாலும் அதிலே கூடியளவு கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வடிவத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உருவிலும் ஒரே நேர்கோட்டிலே 4 முகங்கள் அமைந்து காணப்படுகின்றது. BCDE ஆகிய 4 முகங்களும் ஒரே நேர்கோட்டிலே காணப்படுகின்றது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரே நேர்கோட்டிலே இவ்வாறு தொடர்ச்சியாக 4 முகங்கள் காணப்படுகின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய முகங்கள் எதிர்முகங்களாக வர முடியாதவையாக இருக்கின்றது. ஆகவே ஒன்று விட்டு ஒரு முகங்கள் தான் எதிர்முகங்களாக அமையும். எனவே பியினுடைய எதிர்முகமாக டியும், சியினுடைய எதிர்முகமாக இயும், ஏயினுடைய எதிர்முகமாக எஃப்பும் அமைந்து காணப்படும். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், எல்லா வடிவங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களிலும் 4 முகங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன, அல்லது 3 முகங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன. அவ்வாறு அமைகின்ற போது இலகுவாக எங்களால் அனைத்து எதிர்முகங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன்.
இலக்கமிடுகின்ற அந்த வடிவம், அதனையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக உங்களுக்கு மாதிரி உருக்கள் இது கணித பாடத்திட்டத்திலே இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு இந்த விடயம் பகுதி 1 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தால் பகுதி 1லும் பயனுள்ளதாக இருக்கும், பகுதி 2லும் பயனுடையதாக இருக்கும். ஏனெனில் பாடத்திட்டத்துக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இந்த விரித்த வடிவங்கள். ஆகவே இதனை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திய விடயமானது மிகவும் பயனுடைய விடயமாக இருக்கும். புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1லும் வினாத்தாள் 2லுமே உங்களுக்கு வினாக்களாக வரக்கூடிய பகுதிகளாக இவை இருக்கின்றது. அதே நேரம் இவற்றினை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட வினா வடிவங்களை அமைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் பல பரீட்சைகளிலே இவ்வாறான வினாக்களை செய்து பார்த்திருப்பீங்கள். எனவே இது ஒரு அடிப்படையான விடயமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய தெளிவு உங்களுக்கு கூடுதலான பயிற்சிகள், அதாவது இவ்விடயம் சார்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.